ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது காகத்திற்கு உணவு வைப்பதற்கு சரியான திசை எது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு வீட்டில் காகத்திற்கு உணவு வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் செல்வ செழிப்புடன் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு திசை இருக்குது. அந்த திசையில் நம்ம வச்சோன்னா நமக்கு முழு பலனும் கிடைத்து நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழலாம். சரி, அதாவது காகத்துக்கு இப்போ நம்ம சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதாவது நம்ம எப்போவுமே காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும்னா நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம வைக்க வேண்டும். குளிக்கிறதுக்கு முன்னால் சாப்பாடை எக்காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி காகத்துக்கு நம்ம பழைய சாப்பாடையும் வைக்கக்கூடாது. பழைய சாப்பாடுனா இந்த நாள் வச்ச கஞ்சி, அந்த பழைய சாப்பாடு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் வைக்கக்கூடாது. நம்ம ஏதோ மறந்து சாப்பிட்டுட்டோம், எச்சில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம காகத்துக்கு என்ன செஞ்சிடணும், சாப்பாடு எடுத்துக்கொண்டு வச்சிடணும். நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது ஒரு சில பேர் ஒரு சில கிழமைகளில் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை மட்டும்தான் வைப்போம், அமாவாசையில் மட்டும்தான் வைப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முக்கியமான அமாவாசை, அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்போ வேணாலும் வச்சுக்கிடுங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தினமும் வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அந்த மாதிரி நம்ம காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதற்கு சரியான திசை என்னது அப்படின்னு சொன்னால் வடக்கு மற்றும் கிழக்கு திசை. இந்த 2 திசையிலையும் தான் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சோன்னா அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதாவது மற்ற திசைகள்லாம் குறை சொல்லலை, ஆனால் வடக்கு பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு வளமான வாழ்வு தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் காகத்துக்கு இனிமேல் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிடுங்க. அந்த சாதத்தில் கொஞ்சம் எள்ளு கலந்து வச்சிங்கன்னா அது மிக மிக சிறப்பானது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு